நெல்லை மாநகரில் மழை பாதித்த பகுதிகளினுடைய தற்பொழுதைய நிலை என்ன என்பதை கழுகு பார்வையில் பார்க்கலாம். நெல்லை மாநகரினுடைய தற்பொழுதைய நிலை கழுகு பார்வையின் காட்சியில் வாயிலாக பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையும் கவலையும் அச்சத்தையும் அளிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. வரலாறு காணாத ஒரு பெருமழையை சந்தித்திருக்கிறது நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் என்றே சொல்ல வேண்டும். இது பற்றிய தற்பொழுதைய நிலை கள விவரங்கள் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். அவரிடம் கேட்போம். ராமசுந்தரம், இப்ப கழுகு பார்வை காட்சியில பார்க்க முடிகிறது. இன்னுமே மழை நின்றாலுமே கூட இன்னும் அந்த வெள்ள நீரானது வடியவில்லை, தொடர்ந்து தேங்கி நிற்கிறது. அது கடல் போல காட்சியளிக்கிறது, வெள்ளக்காடாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்ப இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது நகர்ப்புறத்துல ஜாஸ்தியாக இருக்கிறதா, கிராம பகுதிகளில் ஜாஸ்தியாக இருக்கிறதா? இப்ப மீட்பு பணி ஆரம்பிக்கணும்னா முதல்ல எந்த பகுதியில் அவங்க ஆரம்பிக்கணும்? தண்ணீர் வடிவதற்கு என்ன செய்யறாங்க இப்ப? அதாவது நெல்லை மாவட்டத்தில் இது வரலாறு காணாத ஒரு பெருமழை. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இதோட குறைவாக பெய்த மழை தற்போது இதோட கடுமையாக பெய்திருக்கிறது. 1992க்கு பிறகு பெய்த மழை. அதாவது 92ல வந்த வெள்ளத்தை விட குறைவாக தான் வரும் என்ற மக்கள் எண்ணி பல இடங்கள்ல பொருட்களை முதல் தளத்திலேயே வைத்து தாங்கள் மட்டும் உயிர் தப்பிப்பதற்காக 2ஆம் தளத்திற்கு போய் தப்பித்தவர்கள் தான் அதிகம். குறிப்பாக நெல்லை சந்திப்பு பகுதி அதாவது மாநகருடைய மையப்பகுதி நெல்லை சந்திப்பு பகுதி. இந்த சந்திப்பு பகுதி முழுவதுமே நேற்று பெய்த அந்த கனமழை மற்றும் அந்த வெள்ளத்தின் காரணமாக முழுகிவிட்டது. ஆற்றில் வெள்ள நீர் மற்றும் மழை நீர், காட்டாற்று வெள்ளம், தண்ணீர், அணைகள் திறந்து விடப்பட்ட தண்ணீர் உள்ளிட்ட ஒரு 1 லட்சம் கனஅடி நீருக்கு மேல வந்தனால அந்த சந்திப்பு பகுதி கைலாசபுரம், அதே போல மீனாட்சிபுரம், உடையார்பட்டி, சிந்துபுந்துரை, மணிமுத்தீஸ்வரம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் முழுவதுமே தண்ணீருக்குள்ள முழுகிவிட்டது. நம்ம இப்ப பார்த்த காட்சியில் அந்த வண்ணாரப்பேட்டை, மணிமுத்தீஸ்வரம், அதே போல உடையார்பட்டி, சத்தநல்லூர் சந்திப்பு உள்ள பகுதியில் உள்ள காட்சிகள். இந்த காட்சிகள் நம்ம பார்க்கக்கூடிய போது வீடுகள்ல இன்னமும் தண்ணீர் பெருமளவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மழை நீர், அதாவது மழை குறைந்ததால அணைகள்ல தண்ணீரை குறைத்து விட்டார்கள். ஆற்றுல தண்ணீர் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. தற்போது தண்ணீரோட அளவும் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நெல்லை சந்திப்பு பகுதிக்குள்ள வெளி இடங்களில் இருந்து, அதாவது குளம் உடைந்து வாய்க்காடுகள் நிரம்பி, அதே போல பல்வேறு பகுதிகளில் உள்ள அந்த மழைநீர் எல்லாம் சேர்ந்து போக வழி இல்லாமல் நெல்லை சந்திப்பு பகுதிக்குள்ள தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீர் நின்றால் மட்டுமே சந்திப்பு பகுதியில் உள்ள தண்ணீர் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டுதான் அந்த மழை நீர், அந்த வெள்ளம் போகக்கூடிய நீர் வந்து கொண்டுதான் இருக்கிறது. மீட்பு பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீனவர்களுடைய படகுகள் மூலம் தொடர்ந்து மீட்பு பணிகள் சிக்கிற்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை எல்லாம் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
பாதிப்புங்கிறது வந்து இப்ப மக்களிடம் வந்து உடைமைகள் வந்து அதிக அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல வாகனங்கள் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிவிட்டது. அதாவது தண்ணீர் வந்து கடந்த 92ல வராத இடங்கள்ல வாகனங்கள் நிறுத்தி வைத்த இடங்கள் ஃபுல்லாமே தண்ணீர்ல வந்து முழுவதுமே மூழ்கிவிட்டது. லாரிகள், பேருந்துகள், கார்கள் என பல வாகனங்கள் வந்து மிகுந்த சேதத்திற்குள்ளாகி இருக்கிறது. அதாவது நம்ம பார்த்த காட்சியில உடையார்பட்டி பாலம் பார்ப்போம். அந்த பாலத்துல தண்ணீர் குழாய் செல்வதற்காக, அதாவது குடிதண்ணீருக்காக போட்டு வைத்திருந்த அந்த குழாயே அந்த அதிக அளவுல தண்ணீரை வந்து உடைப்பு ஏற்பட்டு அந்த குழாய் இருந்த தடமே இல்லாத அளவுக்கு மாறிவிட்டது. பெரு சேதம் தான் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் படிப்படியாக தண்ணீர் குறைந்தால் மட்டுமே முழு சேதங்கள் வந்து கணக்கெடுக்க முடியும். பல வணிக நிறுவனங்கள் தண்ணீர்ல மூழ்கி தான் இருக்கிறது. வணிக நிறுவனங்கள் இன்னும் தண்ணீர் சூழ்ந்து தான் இருக்கிறது. அந்த தண்ணிகள் எல்லாம் குறைந்தால்தான் அந்த பகுதியில் உள்ள நிலை இன்னும் வெளியே வரும். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். உடைமைகள் இழப்பில் இருந்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு விடலாம், வாழ்வாதாரமே இழந்து தவித்து வருகிறார்கள் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் என்பதே தற்பொழுது களக்காட்சிகளாக இருக்கிறது. இந்த நிலை வெகு விரைவில் மாறும். அதற்கான மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. மாறும் என்றே நம்பலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.